இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றைக்கு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், இஸ்ரவேலின் ராஜா, ஏதோமின் ராஜா, இந்த 3 பேரும் ஒரு அணியில் நிற்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக மோவாப் ராஜா அணிவகுத்து ஒரு யுத்தத்துக்கு வருகிறதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சமயத்தில் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற வழியிலே அவர்கள் பிரயாணம் செய்து போன பொழுது 7 நாட்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிற சமயத்தில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, அவருடைய ஜீவராசிகளுக்கு தண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட சமயத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இந்த வறட்சியிலிருந்து, இந்த கடினமான சூழ்நிலை எப்படி காப்பாற்றப்படுவது, இந்த சூழ்நிலையில் நாம் காப்பாற்றப்பட்டால் மாத்திரமே எதிரியோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணி மாபெரும் வெற்றியை பெற முடியும் என்பதை அறிந்த அந்த யோசபாத் தங்களுடைய சுய பலத்தை சாராமல் கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருக்கும்படி அந்த யோசபாத் கேட்ட காரியம் என்னவென்றால், இந்த 7 நாட்கள் நாம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மிகவும் வறட்சியான பகுதி, இதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு என்ன செய்யலாம்? நம்முடைய ஆலோசனைப்படி ஒன்று செய்வதற்குரிய சூழ்நிலை இல்லை. கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இல்லையா என்று சொல்லி கேட்ட பொழுது, அங்கே உள்ளவர்கள் அறிமுகம் செய்து வைத்த காரியம் என்னவென்றால், அந்த எலியாவுடைய கரங்களுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு எலிசா எனப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவனிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே வனாந்தரத்திலே, பஞ்சத்திலே அல்லது தண்ணீர் இல்லாத வறட்சியிலே 7 நாட்கள் அல்ல, ஒருவேளை 70 நாட்களாக இருக்கலாம். உங்கள் வழி தெரியாத பாதையிலே பாதிப்பு ஏற்பட்டதான சமயத்தில் உங்களுக்கு இந்த பூமியிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காத போது நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் தேட வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனை தேடுங்கள், தேவனுடைய வசனத்தை தேடுங்கள், தேவ மனுஷனை தேடுங்கள். எலிசாவை குறித்த அறிமுகம் யோசபாத்துக்கு சொல்லப்படுகிறது. நம்பர் 1 கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். நம்பர் 2 அவரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நம்பர் 3 அவன் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் யோசபாத்தை போல அல்லது அந்த ஏதோம் தேசத்து ராஜா அல்லது இஸ்ரவேல் தேசத்து ராஜாவாகிய அந்த ராஜாக்கள் 7 நாட்கள் வனாந்தரத்திலே வறட்சியிலே தண்ணீர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் கண்கலங்கும் போது தேவனிடத்திலே வந்தார்களே, தேவ மனுஷனிடத்திலே வந்தார்களே, தேவனுடைய வழியை நாடி வந்தார்களே, அப்படி வந்தவர்களுக்கு அன்றைக்கு எலியாவுடைய கரங்களுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றபடினாலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் மழை குளங்களை நிரப்பும். இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர், இந்த பள்ளத்தாக்கில் இன்றைக்கு தண்ணீர் இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி பள்ளத்தாக்கிலே வாய்க்காலை நீங்கள் வெட்டுங்கள். சங்கீதம் 84 வாசித்து பார்க்கும்போது, மழையும் குளங்களை நிரப்பும். எப்பொழுது மழை குளங்களை நிரப்பும்? மழை எப்பொழுது வாய்க்காலை நிரப்பும்? தேவனிடத்தில் வாருங்கள், தேவ மனுஷனிடத்தில் வாருங்கள், தேவனுடைய வசனத்தண்டை வாருங்கள், கர்த்தருடைய கரம் இருக்கும் இடத்திற்கு வாருங்கள். நிச்சயமாகவே பஞ்சம் மாறும், வேதனை மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், தண்ணீர் புறப்பட்டு வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாயினை கர்த்தருந்து உனக்கு ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் வாருங்கள், தெய்வ மனுஷனத்தில் வாருங்கள், தெய்வ வசனத்தண்டை வாருங்கள், வந்து நல்ல பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். May God bless you.